பந்திக்கு முந்தணும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கும். மகர ராசிக்காரர்கள் பந்திக்கு மட்டும் இல்லை, வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் முந்திக்கணும். இல்லைன்னா மகர ராசியை ஓரம் கட்டிடுவாங்க, ஒன்றும் தெரியலன்னு சொல்லிடுவாங்க. ஒன்றே ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கும், எல்லாருக்கும் ஒரு ஒரு திறமை இருக்கும், மகரத்துக்கு மட்டும் 2-3 திறமை இருக்கும். அதான் மகர ராசி. திறமைக்கே சவால் விடக்கூடியவர்கள். ஆனால் அந்த திறமையை வெளியிலே தெரிஞ்சிக்காமல் காட்டிக்காமல் இருந்துப்பாங்க. ஒரு சிலர் திறமையை தெரிஞ்சிக்காமல் போயிடுவாங்க, ஒரு சிலர் திறமையை காட்டிக்காமல் இருப்பாங்க. இன்னிலேருந்து தெரிஞ்சுங்க, உங்கள் திறமை தான் உங்களுக்கு சோறு போடும், உங்கள் திறமை தான் உங்களுக்கு முன்னுக்கு கொண்டு வரும், உங்கள் திறமை தான் உங்களை உயர்த்தும். ஆனால் திறமையை ஒருபோதும் இல்லைன்னு நினச்சிடாதீங்க. எனக்கு எதுவுமே தெரியாதுங்க சார், நான் வேஸ்ட்டு சார், எனக்கு எதுவுமே புரியாது சார், எனக்கு அனுபவம் இல்லை சார். இந்த தாழ்வு மனப்பான்மையை இன்னிலிருந்து தூக்கி போடுங்க மகர ராசிக்காரர்களே. கடவுள் ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. அப்போ தான் நீங்கள் வச்ச குறி தப்பாது, கடவுள் உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்குறார். அப்போ இந்த குறி கண்டிப்பாக வச்ச குறி தப்பாமல் இருக்கும். ஏன்னா கடவுள் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உண்டு. மகர ராசிக்காரர்களுக்கு என்றைக்குமே ஒரு விஷயத்துக்கு ஒருத்தன் பாராட்டுறான், ஒருத்தன் பேசுகிறான் அப்படின்னா அவங்க ஆசைப்பட்டு உள்ளே போவாங்க. அங்கே தான் அவங்களுக்கு பெரிய ஏமாற்றம் நடக்கும். அந்த முதல்ல அழைப்பு நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும், முதல் மரியாதை கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்மளை கூப்பிட்டு அவமானப்படுத்தி அனுப்புவாங்க. அது சொந்தக்காரனாக இருக்கட்டும், வீடாக தெளிவாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், கூப்பிட்டு அவமானப்படுத்துவாங்க. நம்மளை ஒரு என்ன சொல்லுவாங்க, நம்மளை ஒரு ஆளாகவே மதிக்க மாட்டான், நம்மளுக்கு ஒரு மரியாதையே கொடுக்க மாட்டான். இவன் முன்னேறக்கூடாது, இவன் வெளியிலே வரக்கூடாது, வாழ்க்கையில் இவன் விளங்கவே கூடாது அப்படின்னு நினச்சிருப்பான். அப்போ கடவுள் பார்ப்பார். இந்த மகர ராசி இந்த இளமையில் பட்ட அந்த துயரம், கஷ்டம், இதெல்லாம் அவங்களுடைய 30 வயசு ஆகிற வரைக்கும் பொறுமையாக இருக்கிற கடவுள் 30 வயசை தாண்டும் ஒவ்வொரு மகர ராசியும் விஸ்வரூப வளர்ச்சி அடைவாங்க. இது உண்மை. எவன்லாம் உதாசீனப்படுத்தினானோ, எவன்லாம் அசிங்கப்படுத்தினானோ, எவன்லாம் இந்த இடத்துக்கு இவன் வரக்கூடாதுன்னு நினச்சானோ அவன் முன்னாடி இவங்க போய் நிற்பாங்க. மானம் மரியாதை எல்லாம் அதிகமாக, மானம்னு ஒன்று இருக்குடா, இதுதாண்டா மானம், இதுதாண்டா மரியாதை. ஒருத்தவனை மேலே ஏற விடாமல் தடுக்கிறது பேர் பெரிய வெற்றி கிடையாது. மேலே ஏறி கீழே இருக்கிற ஒன்றை நான் மேலே தூக்கி விடுறேன் பாருங்கள், அதுதான் வெற்றி. மகர ராசி எவ்வளோ முன்னேறினாலும் சரி, அடுத்தவங்களை முன்னேற்றத்துக்கு தயாராக இருப்பாங்க. ஆனால் மகர ராசி முன்னேறுவது பெரிய கடினமான பாதை. பல பேருடைய அவமானங்களை சந்திச்சுட்டு தான் வந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட இந்த மகர ராசிக்கு இந்த நேரம் சில விஷயத்தில் முந்திக்கிறதுக்கு நல்லது. உங்களை பற்றி ஒருத்தன் பேசுகிறானோ இல்லையோ, நீங்கள் அவனை பற்றி பேசுகிறதுக்கு தயாராக இருக்கணும். உங்களை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயத்தை உங்கள் மேலிடத்தில் நீங்கள் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த நேரம் நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்கன்னு கொஞ்ச நாள் நம்ம காணாமல் போயிருப்போம், கொஞ்ச நாள் நம்ம இந்த இடத்துல வராமல் போயிடுவோம். அதெல்லாம் இப்போ முடிவு பண்ணாதீங்க. எதிரிகள் அதிகமாக உருவாகிட்டே இருப்பாங்க மகரத்துக்கு. எல்லாம் சிரித்து பேசுவான், பக்கத்துலேயே உட்காந்து பேசிகிட்டு இருப்பான், ஆனால் உங்களை அழிக்கிறதுக்கு பேசிகிட்டு இருப்பான். நீங்கள் நவுந்தோன்னு உங்களை தப்பாக தான் பேசுவான். உங்களுக்கு வர காசுலேருந்து, உங்களுக்கு வர பணத்துலேருந்து, உங்களுக்கு வர பதவியிலேருந்து எல்லாத்தையும் இன்னொருத்தவன் கணக்கு போட்டுக்கிட்டே இருப்பான். அவன் கணக்கே அவன் போட மாட்டான், உங்கள் கணக்கை தான் அவன் அதிகமாக போட்டுக்கிட்டு இருப்பான். எல்லாம் பொறாமை பிடிச்ச உலகமாக இருக்குது. ஆமாம், மகர ராசிக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருங்க. பொறாமை பொச்சரிப்புகள் நிறைய திருஷ்டி சுற்றி போடுங்க. காலை அலம்பிட்டு வீட்டுக்குள்ளே போங்க. ஆமாம், புறங்கால அலம்பிங்க. திருஷ்டி நிறைய இருக்குது மகரத்துக்கு. நீங்கள் விழணும், விழுந்தே ஆகணுங்கிறதுல பல பேர் முடிவோடு இருக்காங்க. உங்கள் வளர்ச்சி பல பேருக்கு பொறுக்காது. ஏன்னு கேட்டால் மகர ராசிக்காரர்களை மேல்நிலையில் உள்ளவர்கள், அதாவது அதிகாரிகள், அரசாங்கத்தில் உள்ளவர்கள், பெரிய ஆட்கள் எல்லாருமே டக்குன்னு மகர ராசிக்காரவங்க காலில் தான் விழுவாங்க. இந்த மகர ராசிக்காரவங்களுக்கும் மேலே உள்ளவங்களுக்கும் நம்ம ஒன்று நினைப்போம், இந்த இடத்தை நாம் எப்பொழுது அடைவது அப்படின்னு. இந்த மகர ராசி மட்டும் டக்குன்னு அடைஞ்சிரும். இதை பார்த்தா எல்லாருக்கும் வயிறு எரியுமா எரியாதா? சும்மா சொல்லுங்கள், நம்ம சாதாரணமாகவே பேசுவோமே. ஒவ்வொருத்தவன் வெயிட்டிங்கில் இருக்கிறான்,
10 வருஷம் பதவியில் இருந்தான், 40 வருஷம் பதவியில் இருப்பான், அவன் அடைய முடியாது. ஒரு மேலதிகாரியை போய் உடனே பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்காது. ஆனால் மகர ராசி நினச்சா போய் பார்க்கலாம். இதுதான் மகரம். மகரத்துக்கு ஒரு பெரிய சிறப்பு இருக்குங்க. பணக்காரவங்க, கோடீஸ்வரங்க, பெரிய அதிகாரிகள், முதலமைச்சரே நினச்சாலும் மகர ராசி பக்கத்தில் நிற்க முடியும். ஆமாம், நினைக்கணும் மகர ராசி. அதுதான் மகரத்தோட பெரிய பலம். ஆனால் இந்த மற்றவங்களாம் இதை பார்த்துட்டு சும்மா விடுவானா? மகர ராசிக்காரவங்க மேலே பயங்கரமாக கண்ணு வைப்பாங்க. நல்லா தெரிஞ்சுங்க, மகர ராசிக்காரவங்க ஹார்ட் சம்மந்தமான விஷயங்களில் கவனமாக இருங்க. ஹார்ட் ப்ராப்ளங்கள் வர வாய்ப்புண்டு. ஹார்ட் சம்மந்தமான விஷயம் ஏன்னா நெஞ்சு வலி, நெஞ்சில் ஏதாவது அடப்பு இது ஏற்படும். ஃபுட்டு விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருங்க. ஆயில் ஃபுட்டு சுத்தமாக மகர ராசி சேர்த்துக்காது. நான் யாருக்குமே இந்த வார்த்தையை சொல்லலை, உங்களுக்கு மட்டும் சொல்கிறேன். ஆயில் ஃபுட்டு சுத்தமாக மகர ராசி சேர்த்துக்காதீங்க. இந்த காலகட்டத்தில் மகர ராசிக்காரர்களை வீழ்த்தி விட்டு மேலே ஏறலான பல பேர் திட்டமிடுவார்கள். திட்டமிட்டக்கூடியவர்களை பிரம்மா உங்களுக்கு காட்டி கொடுப்பார். காட்டி கொடுக்கறது மட்டும் இல்லை, திட்டமிட்டவர்களை வீழ்த்திட்டு நீங்கள் மேலே போகிறதுக்கு நல்ல வழியை பெரும்பாலும் கொடுப்பார். அது மட்டும் இல்லை, நீங்கள் மேலே போய் மேலிடத்துல நல்ல பேரை வாங்கிறதுக்கு சிவன் உங்களுக்கு நல்ல அருள் புரிவார். ஆக 3 மும்மூர்த்திகள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க திஸ் டைம். மும்மூர்த்திகள் பிரம்மா, விஷ்ணு, சிவன். உங்களை அழிக்க நினைச்சவர்கள் அவங்களே அழிஞ்சு போவாங்க. உங்களை பார்த்து யாராவது பொறாமப்பட்டால் நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம். சுவாமிகிட்ட கூட போய் பிரார்த்தனை பண்ணாதீங்க, என்னை எல்லாம் பார்த்து பொறாமப்படுறாங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படி சொல்ல வேண்டாம். என்னை வளர விட மாட்டேங்கிறாங்க அப்படி சொல்ல வேண்டாம். என்ன இருந்தாலும் எதிர்க்கிறது தான் என் வேலை இனிமேல் அப்படின்னு உங்கள் முடிவு பண்ணுங்கள். இந்த கேள்வியை டெய்லி கேளுங்க உங்கள்கிட்ட. எவன் எதிர்க்கிறானோ அவனை நான் எதிர்க்கப்போ தயாராக இருக்கிறேன். கடவுளே உன் மேலே பாரத்தை போடுறேன், நீ பார்த்துக்கோ. ஆனால் அவன் அழிஞ்சு போகணும்னு நம்ம நினைக்க வேண்டாம். எதிர்க்கிறவனை நான் எதிர்க்க தயாராக இருக்கேன்னு சொல்லும், சுவாமி பார்த்துப்பார். இந்த சுவாமியோடைய அனுகிரகம்தான். மகர ராசிக்காரர்கள் பிளவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உறவுகளில் பிளவு ஏற்படுத்த நினைப்பான். உங்களுக்கு ஒரு காயத்தை ஏற்படுத்த நினைப்பான். உங்கள் மேலே கெட்ட பேரை ஏற்படுத்த நினைப்பான். நீங்கள் ஒத்துமையாக இருந்தால் கூட பிடிக்காது பல பேருக்கு. அண்ணன் தம்பியாக இருக்கட்டும், அக்கா தங்கச்சியாக இருக்கட்டும், சொந்தக்காரனுக்கும் மகரத்துக்கு ரொம்ப நெருக்கம் இருக்கும். எப்பயுமே மகரம் சொந்தத்தை விட்டு வெளியில் வர தெரியாது. ஏதாவது ஒரு ரூபத்தில் சொந்தத்தோட டச்சில் இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்கள பாராட்டும். மகர ராசிக்கு பாராட்டுற குணம் அதிகம். இது பல பேருக்கு பிடிக்காது, பாராட்டுற குணம். அதனால என்னென்னா நிறைய பாராட்டிடுவாங்க. நீயே அவனை பாராட்டின அப்படின்னு இவன் கேள்வி கேட்பான். அவன் யார் தெரியுமா? ஃபோர்ஜரி, ஃப்ராடு அப்படின்வான். உனக்கு ஃப்ராடுடா, எனக்கு அவன் நல்லவன். நீ எல்லாத்தையும் ஃப்ராடாகவே பார்க்குற, அதனால உனக்கு ஃப்ராடு. இது மகரம் சொல்லும். அப்போ மகர ராசிக்காரர்கள் போகிற பாதை சரிதான். மகர ராசிக்காரர்கள் செய்யக்கூடிய விஷயம் சரிதான். இதை முதல்ல உங்கள் மனசில் கேள்வியாக எழுப்புங்க. நான் செய்கிறது சரிதான், நான் போகிற பாதை சரிதான், என்னை ஆண்டவன் சரியாக தான் பயன்படுத்துகிறான், நான் நல்ல வழியில் தான் போகிறேன். இந்த முடிவில் எடுங்க கான்ஃபிடெண்ட்டாக. மும்மூர்த்திகள் உங்களுக்கு உதவி பண்ணுறாங்க. பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன். சுவாமி அனுகிரகம் இருக்குது. ஜெயிச்சு வரக்கூடியவர்கள், ஜெயிச்சு கொண்டே இருப்பவர்கள். மற்றவன்லாம் பார்த்து பொறாமல் தான் போடுவோம். ஏன்னா முன் வினைன்னு சொல்லுவோம். முன்னாடி நம்ம கஷ்டப்பட்டோம், இப்போ நல்லா இருக்கிறோம், இன்னும் நல்லா இருக்க போகிறோம், இன்னும் ரொம்ப நல்லா இருக்க போகிறோம். இதில் நிறைய பேர் பார்த்து பொறாமப்படுவோம். அவனை பற்றிலாம் நம்ம பேசக்கூடாது. ஒன்றே ஒன்று தெரிஞ்சுங்க, மகர ராசி இன்னிலேருந்து ஒரு முடிவு, மற்றவர்களை பற்றி உங்கள் உதடு கூட பேசக்கூடாது. அவ்வளோதான். மனசில் ஒரு நினப்பு வந்தால் கூட அதை அழிச்சிருங்க. மற்றவங்களை பற்றி யோசிக்காதீங்க. அவங்க தான் அதை செய்கிறாங்க, நாமளும் அதை செய்யக்கூடாது. சரிங்களா? மும்மூர்த்திகள் அனுகிரகம் உண்டு. நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள்.